ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஆன் அ பிளேன் அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் த கோஆர்டினேட் ஆக்சிஸ் அப்படின்ற டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல சில கரெக்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ நான் சில விஷயம் நான் கிளியரா மென்ஷன் பண்ணல, அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் இப்போ. ஸோ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைன்ல 2 பாயிண்ட், ஒரு ஹாரிசான்டல் லைன்ல 2 பாயிண்ட் இருக்கு, ஏ கமா பி. ஏவோட கோஆர்டினேட்ஸ் x1, y1, பியோட கோஆர்டினேட்ஸ் x2, y2. இப்போ இங்க y1 இருக்குல்ல, அதாவது y கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல, அது மாறாது. நான் தெரியாம y1 y2 போட்டேன். ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க y1 y1 போடலாம், இல்ல y2 y2 போடலாம். ஸோ அது நீங்க ஒரு மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன், அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்க y1, இந்த y1 எடுத்துருங்க, y2 பதிலா நான் y1 எழுதிக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ இந்த x2, y1 எழுதணும். ஏன்னா நீங்க ஹாரிசான்டலா மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு y கோஆர்டினேட்ஸ் மாறாது. ஸோ ரைட் மூவ் பண்ணாலும் சரி, லெஃப்ட் மூவ் பண்ணாலும் சரி, x கோஆர்டினேட் மட்டும் தான் மாறும், y கோஆர்டினேட் மாறாது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏல இருந்து நீங்க பி போகணும்னா வெறும்னா ரைட் சைட்ல மூவ் பண்ணா போதும், வேற எதுவும் பெருசா பண்ண வேண்டாம். ஸோ x1ல இருந்து x2 போறீங்க, ஸோ அப்பனா y கோஆர்டினேட் மாறாது, வெறும் x கோஆர்டினேட் மட்டும் தான் மாறும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வெர்டிகலா மூவ் பண்றீங்கன்னா y கோஆர்டினேட் மட்டும் தான் மாறும், x கோஆர்டினேட் மாறாது. ஸோ இங்க x1, y1, x2, y2ன்றது ஆக்சுவலா கொஞ்சம் தப்பான வேரியபிள்ஸ், அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இங்க x1, y1 இங்க x2, y2 தான் நான் போடணும். ஓகேவா? சோ இந்த இடத்துல x2 போடணும்னா x1 போடணும், சாரி. சோ ரெண்டும் ஈக்குவல் தான், இதுவும் இதுவும் ஈக்குவல். நீங்க மேல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்வர்ட் மூவ்மெண்ட்னாலும் சரி, டவுன்வர்ட் மூவ்மெண்ட்னாலும் சரி, x கோஆர்டினேட்ஸ் மாறாது, வெறும் y கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் மாறும். ஓகேவா? அதனால தான் இங்க mod of y2 - y1 நான் எழுதியிருக்கேன். சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் which lie on the vertical line நீங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் y கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் அந்த ஹாரிசான்டல் லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் மாடு போட்டுக்கணும். ஏன்னா மாடு போட்டாலும் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ்னு ஒரு கணக்கு வந்துடும். ஓகேவா? ஏன்னா மாடுக்குள்ள நீங்க என்ன இன்புட் போட்டாலும் உங்களுக்கு அவுட்புட் பாசிட்டிவா கிடைச்சிடும். சோ அதனால தான் நம்ம மாடு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். சோ இதுல வந்து நான் போன வீடியோல சொன்னேன். ஓகேவா? சோ ஒரு பிரீஃப் சம்மரி கொடுத்துட்டேன். நம்ம இன்னைக்கு வீடியோல ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இன்னைக்கு வீடியோல இதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோ நம்ம போன வீடியோல ஆக்சுவலா என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? இப்படி இருந்தா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், இல்ல இப்படி இருந்தாலும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இந்த 2 பாயிண்ட் இங்க இருக்கு, இல்ல 2 பாயிண்ட் இங்க இருக்கு, இது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வந்து நீங்க mod of x2 - x1 பண்ணா போதும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கேஸ்ல நீங்க mod of y2 - y1 பண்ணா போதும். சோ வெர்டிகல் லைன்ல 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஹாரிசான்டல் லைன்ல 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஈஸியா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். பட் வெர்டிகல் கம் ஹாரிசான்டல் கம்பைண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஸ்லாண்டிங்கா இருந்துச்சுன்னா நீங்க அதை எப்படி யோசிக்கலாம்னா 2 மூவ்மெண்டா யோசிக்கலாம். வெர்டிகல் மூவ்மெண்ட் பிளஸ் ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் அப்படி யோசிக்கலாம். சோ இப்படி போயிட்டு இப்படி போற மாதிரி கணக்கு வரும் ஆக்சுவலா. சோ வெர்டிகலா கொஞ்சம் யூனிட்ஸ் போறேன், அப்புறம் ஹாரிசான்டலா கொஞ்சம் யூனிட்ஸ் போறேன். சரி, ஹாரிசான்டலா கொஞ்சம் யூனிட்ஸ் போறேன், அப்புறம் வெர்டிகலா கொஞ்சம் யூனிட்ஸ் போறேன். அப்படிதான் யோசிக்கணும். ஏன்னா நம்ம x, y அப்படின்னு தானே எழுதுறோம். சோ அந்த மாதிரி யோசிச்சா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வெர்டிகலா சில கொஞ்சம் யூனிட்ஸ் போறேன், அப்புறம் ஹாரிசான்டலா கொஞ்சம் யூனிட்ஸ் போனா இந்த ஸ்லாண்டிங் லைனோட டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். சோ இது ஆக்சுவலா நீங்க பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சோ ஆக்சுவலா இப்ப நான் ப்ரூஃப் எழுதிக்கிறேன், பட் ஸ்டில் ஒரு க்ளூ கொடுத்துட்டேன் நான். இந்த மாதிரி क्वेश्चन, இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணணும்னா நீங்க பைத்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போறீங்க அல்டிமேட்டா. ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா சில லைன்ஸ் நான் வரைய போறேன். சோ இப்ப ஒரு ஹாரிசான்டல் 2 பெர்பெண்டிகுலர் வரைஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதான் பெர்பெண்டிகுலர். இப்போ ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சுக்கிறேன். சோ அது ப்ராப்பரா வரையணும். ஓகேவா? ஒரு ஹாரிசான்டல் லைன், அப்புறம் வேற ஏதாவது வரையணுமா? வேற எதுவும் வரைய தேவையில்ல. ஓகேவா? சோ அவ்வளவுதான், இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ் தேவை உங்களுக்கு. சோ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட் நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். சோ திஸ் இஸ் பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. இதை நம்ம ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இதை இந்த சீன் கூப்பிடுங்க, இதை டீன்னு கூப்பிடுங்க, இதை ஈன்னு கூப்பிடுங்க. அப்புறம் அவ்வளவுதான். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். அப்ப ஏ வந்து நம்ம x1, y1 நேம் பண்ணிக்கலாம். சோ அப்பதான் நம்ம ஒரு ஜெனரல் ஃபார்முலா கிரியேட் பண்ண முடியும். பி வந்து நம்ம x2, y2 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். சரி, அந்த பாயிண்ட்ஸ் கோஆர்டினேட்ஸ் நீங்க அப்படி வச்சுக்கோங்க. ஏவோட கோஆர்டினேட்ஸ் x1, y1 வச்சுக்கோங்க. சோ இப்ப நம்ம ஏபியோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. சோ டிஸ்டன்ஸ் ஏபி தான் கண்டுபிடிக்க போறோம். சோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. சோ டிஸ்டன்ஸ் இப்படி கூட நீங்க போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி, இல்ல பாயிண்ட் பி டு பாயிண்ட் ஏ, எப்படி வேணாலும். பட் ஸ்டில் ஒண்ணுதான். சோ அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. சோ இது நீங்க எப்படி யோசிக்கலாம்னா ஆக்சுவலா இந்த டிஸ்டன்ஸ் என்ன? சோ இப்ப ஆரிஜின்ல இருந்து பாயிண்ட் ஏக்கான டிஸ்டன்ஸ் என்ன வரும்? சோ x1 யூனிட்ஸ் நீங்க ரைட்ல டிராவல் பண்ணி y1 யூனிட்ஸ் போறீங்க. சோ இந்த ஹைட் பாத்தீங்கன்னா y1 நீங்க போட்டுக்கலாம். அதாவது இந்த ஹைட் இஸ் நத்திங் பட் y1. சோ இதுவும் y1 தான். ஓகேவா? ஆரிஜின்ல இருந்து. சோ ஆரிஜின்ல இருந்து நீங்க x1 யூனிட்ஸ் ரைட் போயிட்டு y1 யூனிட்ஸ் மேல போனீங்கன்னா நீங்க a அப்படின்ற பாயிண்ட ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்க ஆரிஜின்ல இருந்து x2 யூனிட்ஸ் ரைட் போயிட்டு, அதாவது x2 யூனிட்ஸ் ரைட் போயிட்டு y2 யூனிட்ஸ் மேல டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க b அப்படின்ற பாயிண்ட் ரீச் பண்ணிடலாம். ஓகேவா? சோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பேசிக்கா நான் நிறைய தடவை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ பாயிண்ட் ஏ இங்க இருக்கு, அதை நீங்க x1, y1 கூப்பிடுறீங்க. ஆரிஜின் இங்க இருக்கு, கரெக்டா? சோ ஆரிஜின்ல இருந்து நீங்க பாயிண்ட் ஏ ரீச் பண்ணா நீங்க என்ன பண்ணணும்னா ரைட் x1 யூனிட்ஸ் போகணும், அப்புறம் மேல y1 யூனிட்ஸ் போகணும். அவ்வளவுதான். சோ பாயிண்ட் ஏ ரீச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுனால இது ரெண்டும் பாசிட்டிவ். சப்போஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இல்லைன்னா வேற மாதிரி அதுக்கு தகுந்தபடி நீங்க சைன் மாத்திக்கலாம்.
ஸோ சப்போஸ் செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்னா ஆக்சுவலா சப்போஸ் இந்த பாயிண்ட் ஏ வந்து x1, y1 நீங்க போட்டுக்கலாம். ஸோ சைன் மாறும் ஆப்வியஸா. பட் இப்போ ஆரிஜின் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க லெஃப்ட் போயிட்டு மேல போவீங்க அவ்வளவுதான். ஸோ லெஃப்ட் போறதுனால x1 மட்டும் நெகட்டிவா மாறிடும், y1 பாசிட்டிவா தான் இருக்கும். அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன நியூவான்சஸ்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் ஜென்ரலா ஒரு ஒரு ஐடியா கொடுத்துறேன் எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு. சப்போஸ் ஒரு ஸ்லாண்டட் லைன் இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ப்ரூஃப் கொடுத்துறேன். அதை பேஸ் பண்ணி நீங்க வேரியஸ் அதர் கேசஸ்க்கு நீங்க யோசிச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த ஹைட் என்ன வரும்? அதாவது பிஇ அப்படின்ற ஹைட் பாத்தீங்கன்னா y2 நினைக்கிறேன். ஆமா y2 தான். ஏன்னா நீங்க x2 யூனிட்ஸ் ரைட் போயிட்டு y2 யூனிட்ஸ் மேல போனீங்கன்னா நீங்க பி அப்படின்ற பாயிண்ட் ஆரிஜின்ல இருந்து ரீச் பண்ணிடலாம். சோ திஸ் என்டையர் ஹைட்டை நீங்க y2 போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இந்த என்டையர் ஹைட் இருக்குல்ல, இது வந்து y2. சோ அதை நான் ப்ராப்பரா மார்க் பண்ணணும். சோ இது y2. ஓகேவா? சோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? அதாவது பிசி அப்படின்ற லென்த் என்ன வரும்? y2 மைனஸ் y1 போட்டுக்கலாம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து y1, இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் y2. சோ பிசி அப்படின்ற லென்த், அதாவது இந்த ஹைட் எவ்வளவு வரும்னா y2 மைனஸ் y1 நீங்க போட்டுக்கலாம் இந்த இடத்துல. சோ நான் y2 மைனஸ் y1 எழுதிக்கிறேங்க. அதே மாதிரி இந்த ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல ஏசி, அது வந்து நீங்க x2 மைனஸ் x1 போட்டுக்கலாம். ஏன்னா ஆரிஜின்ல இருந்து இ வரைக்கும் பாத்தீங்கன்னா x2, ஆரிஜின்ல இருந்து டி அப்படின்ற பாயிண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா x1. சோ x2 மைனஸ் x1 போட்டீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். சோ ஏசி அப்படின்ற டிஸ்டன்ஸ் நீங்க x2 மைனஸ் x1 போட்டுக்கலாம். சோ திஸ் இஸ் நதிங் பட் x2 மைனஸ் x1, x2 மைனஸ் x1. இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா y2 மைனஸ் y1. சோ ஹாரிசான்டலா நீங்க x2 மைனஸ் x1 யூனிட்ஸ் டிராவல் பண்ணிட்டு மேல y2 மைனஸ் y1 யூனிட்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க ஏல இருந்து பாயிண்ட் பி ரீச் பண்ணிடலாம். பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி நீங்க ரீச் பண்ணணும்னா x2 மைனஸ் x1 யூனிட்ஸ் ஹாரிசான்டலா டிராவல் பண்ணும். அப்புறம் மேல வெர்டிகலா y2 மைனஸ் y1 யூனிட்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி ரீச் பண்ணிடலாம். சோ இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த இப்ப நான் 2 பெர்பெண்டிகுலர் வரைஞ்சேன். அப்புறம் இன்னும் 3வது பெர்பெண்டிகுலர் வரையறதுனால இது நீங்க 90 டிகிரிஸ்னே கூப்பிடலாம். இப்போ இந்த ஆங்கிள் 90, சோ இது 90னா இதுவும் 90. சோ இப்போ நீங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சதுனால நீங்க பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சோ பேசிக்கா அந்த பைத்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போறோம். சோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். சோ இது x2 மைனஸ் x1 கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸும் தெரியும், y2 மைனஸ் y1 கொடுத்துருக்காங்க. சோ திஸ் ஸ்கொயர் பிளஸ் திஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் ஸ்கொயர் நீங்க போட்டுக்கலாம். இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி. கரெக்டா? இல்ல அது நான் வேற மாதிரி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் என்ன போட்டிருக்கேன்னா, ஆமா கரெக்ட் தான், ஏபிசி கரெக்ட் தான். சோ சி தான் 90 டிகிரிஸ். சோ சி இஸ் நதிங் பட் 90 டிகிரிஸ். சோ இப்போ நீங்க இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சு, நீங்க பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா ஏபி டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அதாவது ஹைப்போட்டென்யூஸோட லென்த் கிடைச்சிரும். சோ நம்ம டைரக்டா போட்டுடலாம், அந்த அப்ளை பண்ணிடலாம். சோ x2 மைனஸ் x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to ab square னு போட்டுக்கலாம் நீங்க. ஓகேவா? equal to ab square னு போட்டுக்கோங்க. ab square. சோ அப்ப ab என்ன வரும்? root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square னு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். சோ அதான் ஆன்சர். சோ இன்ஃபேக்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவே அதான். சோ ab equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square னு போட்டுக்கலாம். ஃபைனலா. ஓகேவா? சோ நீங்க அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா நம்ம ப்ரூவ் பண்ண கணக்கு வந்துரும். சோ x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. சோ இந்த ப்ரூஃப் வந்து ஆக்சுவலா ஸ்கூல்ல கொஞ்சம் ப்ராப்பரா டீடைலா கொடுத்துருப்பாங்க. நான் வெறும் வாயால சொல்லிட்டேன் நிறைய விஷயம். பட் நீங்க பொறுமையா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் வரையணும், அப்புறம் இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் வரையணும், அப்புறம் ஹாரிசான்டலா ஒரு லைன் வரையணும். இது எல்லாமே ஸ்கூல் புக்லேயே டெக்ஸ்ட் புக்லேயே ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த ப்ரூஃப் வச்சே நீங்க கவனிச்சுக்கலாம். அந்த ப்ரூஃப் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி எழுதினாதான் உங்களுக்கு ஸ்கூல்ல சம்டைம்ஸ் மார்க் கொடுப்பாங்க. சப்போஸ் போர்டு எக்ஸாம்ல உங்களுக்கு ப்ரூஃப் காமிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸாம்ல நீங்க அந்த ப்ரூஃப் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் சொன்னது சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு கரெக்டா மேட்ச் ஆகலாம். ஓகேவா? சோ அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. பட் ஸ்டில் நான் ஓவரால் உங்களுக்கு லாஜிக் எல்லாம் கொடுத்துட்டேன். எப்படி இது x2 மைனஸ் x1 வருது, இங்க y2 மைனஸ் y1 வருது. அப்புறம் நீங்க பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா ஏபி அப்படின்ற டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? சோ இதான் ஐடியா. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ப்ரூஃப் அவ்வளவுதான். சோ நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஆன் பிளேன் அப்படின்ற டாபிக் நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணி நான் ப்ரூஃபும் கொடுத்துட்டேன். சோ ஆன்சர் இதான் வரும். ஓகேவா? சோ நான் கிளியரா மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆன்சர் ஆக்சுவலா இதான் வரும். சோ இப்போ நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். சோ இதை நான் பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். சோ இப்போ இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் இதை மாத்திக்கிறேன். சோ நான் என்ன பண்ண போறேன்னா இதை லைட்டா ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். சோ இதான் ஆன்சர். சோ இப்போ நான் பாக்ஸும் போட்டுக்கிறேன். சோ பாக்ஸ் போட்டா எப்படி இருக்கும் பார்க்க. அவ்வளவுதான். சோ ஏபியோட டிஸ்டன்ஸ் இதான். சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் பிளேனோட ஃபார்முலா இதான் வரும். ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இது நீங்க உங்களுக்கு இந்த ப்ரூஃப் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம வேணா இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? திங்கிங் கார்னர் கொஸ்டின்ல man goes 3 kilometers towards north side and then 4 kilometers towards east. How far is he away from the initial position? Okay, initial position நீங்க ஆரிஜின் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 3 kilometers north வந்து இதான். ஓகேவா? இது நார்த்,
இது வந்து சவுத். ஸோ நான் கொஞ்சம் கிளியரா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுல மீனிங் இருக்கு. ஸோ இது நார்த், இது சவுத். நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத். இது ஈஸ்ட், இது வெஸ்ட். அவ்வளவுதான். ஸோ நார்த் வந்து மேல இருக்கு, சவுத் கீழே, ஈஸ்ட் ரைட் சைடு, வெஸ்ட் லெஃப்ட் சைடு. அவ்வளவுதான். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கான்ஃபிகரேஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் போட முடியும். ஓகேவா? ஸோ இன்ஃபேக்ட் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்தா சால்வ் பண்றதுக்கு. ஸோ நார்த் நோக்கி அவங்க 3 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. ஸோ இது கோயிங் 3 கிலோமீட்டர்ஸ் நார்த். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஈஸ்ட் நோக்கி 4 கிலோமீட்டர்ஸ் போறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபைனல் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ அகைன் நீங்க பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3, 4, 5 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுங்க. ஸோ இது 90 டிகிரிஸ். ஏன்னா நார்த் போயிட்டு ஈஸ்ட் போறாங்க. ஸோ நீங்க கரெக்டா ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இந்த இடத்துல. ஸோ இது பர்பண்டிகுலர் மாதிரி வருது. ஸோ இப்படி போயிட்டு இப்படி போறாங்க. ஸோ கரெக்டா ஒரு எல் ஷேப் வரதுனால இந்த ஆங்கிள் நீங்க 90 டிகிரிஸ் கூப்பிடலாம். ஓகேவா? ஸோ இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் நீங்க போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா இது 3, 4, 5 அப்படின்ற ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ நீங்க பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட் ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்க டக்குன்னு போட்டுடலாம். இல்லைன்னா நீங்க பைத்தாகரஸ் தியரம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். √3² + 4² என்ன வரும் நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு ஆன்சர் 5 தான் வரும். ஸோ √25 வரும். ஸோ ஓவரால் ஆன்சர் 5 கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 5 தான். ஓகேவா? ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆக்சுவலி 5 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன கவர் பண்ணிருக்கோம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் பிளேன் அப்படின்ற டாபிக் நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணி ப்ரூஃப் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஸோ நான் ஃபார்முலாவும் டெரைவ் பண்ணிட்டேன். அது தவிர நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் ஃபர்தரா சில கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ்லாம் நானே சில எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அது தவிர டெக்ஸ்ட் புக்லயே நிறைய எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே ஓரளவு டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.